இப்போ ஒரு மாமரம் பூத்து கிடக்கு, என்ன ஆகும்? கொஞ்ச நாள்ல பிஞ்சு பிடிக்கும், அப்புறம் காயாகும், அப்புறம் கனியாகும். நல்ல கனிந்து விட்டால் தானா கீழே முளைந்து செடியில மலர் உதிரும். எப்போ அந்த பக்குவம் கனி நல்ல கனிந்ததும் அது அங்க நிக்காது, தானா விழுந்து. அது மாதிரி இந்த மனசு ஒரு கனி போல, ஞான பழம் அப்படின்னு சொல்லலாம். ஞானம் ஞான பழம் சொன்னா தெளிந்த அந்த அறிவு, நல்ல பக்குவம் வந்துச்சுன்னா மனம் என்னாகும்? அப்படியே விடுபட்டு உதிரும். எதிலிருந்து? எண்ணங்களிலிருந்து மனம் தானா விடுபடும், வித்தவுட் அவர் எஃபர்ட்ஸ். நம்முடைய முயற்சியில என்ன தெரியுமா? மனதை பக்குவப்படுத்துவது. அதுதான் நீங்க பாருங்க, அஷ்டாங்க யோகத்துல பதஞ்சலி முனிவர், அஷ்டாங்க யோகம்னா யோகத்துல 8 படித்தளங்கள் சொல்ற: இயமம், நியமம், பிராணாயாமம், ஆசனம், பிரத்யகாரா, தாரணா, தியானம், சமாய், 8. அதுல முதல் நாள் உடலுக்கு சம்பந்தப்பட்ட, 2வது நாள் மனம் சம்பந்தப்பட்டது. அந்த உடல் சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னா அந்த இயமம் நியமம்னு சொல்றாங்க, எது செய்யலாம் எது செய்யக்கூடாது. யோகா பயில்றதுக்கு செய்யக்கூடாதது, அதாவது தீய பழக்க வழக்கம் கூடாது, நல்ல பழக்க வழக்கம் வேணும், அப்படி வச்சுக்கலாம் சிம்பிளா. அப்படி இருந்தா உடல் தீய பழக்கம் இல்லைனாலே உடல் கிடாது. நல்ல பழக்கத்திற்குன்னா உடல் ஆரோக்கியம் பெறும். வைத்துக்கொண்டு நல்ல மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி, ஆசனங்கள் எல்லாம் செய்து உடலை ஒரு கட்டுக்கு போட்டு. ஏன்னா உடல் என்பது ஒரு அற்புதமான கருவி. இந்த உடலை வைத்துக் கொண்டுதான் எல்லாமே செய்ய வேண்டியது. நம்முடைய அன்றாட கர்மங்களும் சரி, யோகா சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, உடலை வச்சுதான் செய்ய வேண்டியது. 2வது, உடல் மனம்னு 2 சொன்னோம், ஆனா உண்மையில 2 இல்லை, உடலும் மனம். உடலும் மனமும் சொன்னா கூட 2. உடல் மனம், பாடி மைண்ட், ஒரே வார்த்தை, உடல் மனம். எப்படி ஒரு நாணயத்துக்கு 2 பக்கமும், அதுபோல அந்த 4 தத்துவத்திற்கு உடல் மனம் 2 தத்துவம் சொல்லணும். தத்துவம் உடல் மனம். உடல் பாதிக்கப்பட்டால் மனம் பாதிக்கப்படும், மனம் பாதிக்கப்பட்டால் உடல் பாதிக்கப்படும். ஏன்னா 2 ஒண்ணுதான். அதுல உடலை முதல் எடுத்துக்கணும். அப்ப இந்த 4 செய்யணும். அடுத்தால மனம். மனதுல முதல்ல என்ன வேணுமா? பிரத்யகாரா, அதாவது விடுபடுதல். எதிலிருந்து அப்படின்னா, இப்ப நம்ம மனசு எதுல சிக்கி இருக்கோ அதுல இருக்கு. எதுல எல்லாம் சிக்கி இருக்கு? பணத்துல. எல்லாருடைய மனசும் பணம் படுத்தும் பாடுன்னு மனுஷன் அந்த காலத்துல ஒரு நாடகமே எழுதியிருக்காரு. எல்லாரும் இந்த பணங்கிற விஷயத்துல சிக்கி இருக்கும். அதுல இருந்து விடுபடணும். பணம் வேண்டான்னு சொல்றது. எவ்வளவு வேணும், எவ்வளவு இருந்தா போதும். நம்முடைய அடிப்படை தேவைகள், அடிப்படை வசதிகளை தக்க வைப்பதற்கு எவ்வளவு வேணும்? அப்ப இதுக்கு சிந்தனை வேணும். அப்ப அது அந்த பணம்ங்கிற ஒரு அடிமைத்தனத்துல இருந்து விடுபடுக்கும். அப்புறம் நிறைய புலன் இன்பங்கள், அதிகாரம். சிலவங்களுக்கு பணத்துக்கு மேல பெருசா ஆசை இருக்கு, ஆனா அதிகாரம் வேணும், பவர், ஃபேம், 4 பேர் புகழணும். இதெல்லாம் மன அடிமையாயிருக்குன்னு அர்த்தம். இந்த அனைத்து அடிமைத்தளத்துல இருந்தும் மனம் விடுபடணும். அதுக்கு அவர் பிரத்யகாரா, withdrawal from your material consciousness. அப்போ அது எப்படி விடுபடுறது? அதுதான் முக்கியம். பிறகு வரக்கூடிய 3 தாரணா, தியானம், சமாதிலாம் தானாகும். அதுக்கு நம்ம நிறைய எஃபர்ட் எடுக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பிரத்யேகம், நல்ல மனசுல பதிவு வைத்துக்கொள்ள. விடுபடுதல் அல்லது விடுதலை, லிபரேட்டட்
மைண்ட், ஹவு டு அச்சீவ். மனம் விடுபடும். எதுல இருந்து இப்ப எதுல எல்லாம் சிக்கி இருக்கும் நீங்க கண்டுபிடிக்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல சிக்கி இருப்பாங்க, சிலவங்க எல்லா விஷயத்திலும் சிக்கி இருப்பாங்க. இந்த விடுபடுறதுக்கு என்ன வேணும்னா புரிதல் தான். ரொம்ப சிம்பிள், புரிதல். ஏன்னா இப்போ விடுபடாம தவிக்கிறோம் இல்லையா, எதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தி இருக்கோ உண்மையிலேயே அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தேவை இல்லை. ஆனா இந்த மாயா உலகத்துல, கற்பனை உலகத்துல அதெல்லாம் தேவைன்னு இந்த மனசு நினைக்குது. அதனாலதான் மனதை மாயான்னு சொல்லுவாங்க. தேவை இல்லாததை தேவை என்று நினைக்கிற மனம். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள், வள்ளுவர் சொல்றார். மருள்னா மயக்கம், மாயா. எது மயக்கம்? பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும். பொருள்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம் எடுக்கணும்னா, ஏதோ பணம் பொருள் அது மட்டும் எடுக்கக்கூடாது. அர்த்தம் இல்லாததை, மீனிங்லெஸ், அதான் அது தேவையில்லை, தேவைன்னு நினைக்கிறது, மீனிங்லெஸ். தேவை இல்லாததே தேவை என்று கருதுவது மயக்கம். இப்ப நீங்க அதை கண்டுபிடிங்க. நீங்க இன்னைக்கு எதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ உண்மையிலே தேவையா? எதை தேவைன்னு சொல்லணும்? எது நமக்கு பயனாகும்? இந்த உடலுக்கும் உயிருக்கும் எது பயனுடைய? இந்த உடல் இயக்கத்திற்கும் உயிர் வாழ்விற்கும் எது தேவை அப்படின்னா 3 விஷயம்தான். உணவு, உடை, வீடு. சரி, இன்றைய காலகட்டத்தில் சில அடிப்படை வசதிகள், மின் சாதனங்கள், வேக வாகன வசதிகள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் தேவைதான். அதெல்லாம் இன்னைக்கு எல்லாத்திட்டையும் அழகா இருக்கு. இப்ப என்ன புரிந்து கொள்ளணும்? உண்மையில் நான் உயிர் வாழ்வதற்கும் கொஞ்சம் சௌகரியமா வாழ்வதற்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் என்கிட்ட இருக்குது. தேவைன்னா வாங்கிக்கக்கூடிய அளவுக்கு உழைச்சி சம்பாதிக்க வாய்ப்பும் இருக்குது. ஆகவே நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது இதுதான் வேணும்னு நான் மத்தவங்கள மாதிரி அலைய வேண்டியது இல்லை அப்படின்னு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு. யாரும் உங்களை புரிய வைக்கிறது இல்லை. நீங்க தனியா உட்கார்ந்து இப்போ நம்மள்ட்ட என்ன இருக்கு, எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா போதும். ஒரு தொழில் செய்யறோம், வருது, வச்சுக்கலாம். நாம தேவைன்னு கருதி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுவாங்க, இந்த நாய் சந்தைக்கு போன மாதிரிப்பா. நாய் சந்தைக்கு போய் என்ன பண்ணும்? ஒரு எலும்பு துண்டை தூக்கிட்டு போகும். எலும்புல என்ன இருக்கு? ஒண்ணுமே. ஆனா அதனுடைய பழக்கம் என்னன்னா, எலும்பை கடிக்கும் போது தன் உதட்டுல இருந்து ரத்தம் வடியும். அது எலும்புல இருந்துதான் அந்த ரத்த சுவை வரும்னு நினைச்சு அது சாப்பிடும். தன்னுடைய ரத்தத்தை தான் சாப்பிட்டு. இதான் நாய் சந்தைக்கு போன கதை. அவன் மனிதன் உண்மையிலேயே யாரையும் தனியா சொல்ல, பொதுவா அந்த நாய் தான் தேவையில்லாத தேவை நினைச்சு கொண்டு சேகரிச்சு வச்சு பாதுகாத்து யாருக்கும் இடாம தானும் தூய்க்காம, தன்னால தூய்க்க முடியாது, அளவு மீறி எப்படி தூய்க்க முடியும்? சோ ஒரு கற்பனை வரும். கற்பனை, ஒரு ட்ரீம் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். இதை நீங்க புரியணும். ஆமாவா, ஏதோ வெறும் பேச்சுக்கு நான் சொல்றேன்னு வைக்க இல்ல சார், நான் சொல்ல உண்மைதான். இருக்காலும் இருக்கட்டுமே. இதான் சப்பு கொட்டுறதுக்கு. இந்த மனம் ஜப்பு கொட்டும். இருந்தாலும் இருக்கட்டுமே. இருக்கட்டும், இருந்தா இருக்கட்டும். ஆனா அது இல்லை, வேணும்னு ஏன் அலையணும்? இருந்தா இருக்கட்டும். இல்லாதவங்கன்னா தேவைக்கு மேல இல்ல, அது வேணும். நம்மளை பார்த்து ஒப்பிட்டு பார்த்துட்டு. சோ மனித மனம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிவ் மூட். அதுக்கு எது சரி எது தப்புன்னு சரியா டிசைட் பண்ண தெரியாம குழப்பத்திலே இருக்கு. இதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சு உங்களுடைய மனதை சீர்மை ஆக்கணும். கற்பனை ஆசையெல்லாம் தேவையில்லை. அது ஆசைப்பட்டு கிடைச்சாலும் கூட 2 நாளைக்கு தான், அப்புறம் யாரும் திரும்பி பார்க்க மாட்டோம். அவன் கடந்த கால அனுபவத்தை ஒட்டி சிந்திச்சு இன்னைக்கே கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு ஒரு முடிவு வந்து
இதுதான் ப்ராசஸ். எதுக்கு? பிரத்யாகாரா, எப்படி விடுபடுவது? இந்த கற்பனை உலகத்திலிருந்து, கனவிலிருந்து, தேவையில்லாத தேவை என்று கருதுகிற மயக்கத்தில் இருந்து விடுபடுகிற ஒரு தெளிவு வேணும். அந்த தெளிவு எப்ப கிடைக்கும்? யாரோ சொன்னா கிடைக்காது. நீங்களா தனியா உட்கார்ந்து உங்க கடந்த கால வாழ்க்கை அனுபவங்களை ஒட்டி, நிகழ்காலத்துல நீங்க இருக்கிற சூழலை ஒட்டி எப்படி விடுபடுறது? சரிதானா? புரிதல் தான். குடும்பத்துக்கு மேல இருக்கிற பற்று இருக்குல்ல, அதுல இருந்து விடுபடும். சொந்த பந்தம். சொந்தம்னா என்ன? இது என்னுடையது. சொந்தம் கொண்டாடுறோம். குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் இல்ல, பொருட்கள். இது எனது. சொந்தம் கொண்டாடுறோம். அது சொந்தம் கொண்டாட பிறகு பற்று வைக்கிறோம். பந்தம், பைண்டிங்ஸ். யாருக்கும் விட மாட்டேன். இது எனது. ரெண்டும் ஒண்ணுதான், சொந்த பந்தம். எதுவும் எனது சொந்தம் இல்லை. சத்தியம். எல்லாம் இயற்கை எனும் இறைவனுடைய. ஈவன் திஸ் பாடி. இந்த உடல் எனது சொந்தம். இது மேல நான் பந்தம் கொண்டா கூட மரணம் என்ன செய்யும்? எனக்கு மரணம் வரும்போது இது வரைக்கும் சொந்தம் சொந்தம்னு சொன்னேனே, அது மீது பற்று வைத்தேனே, அது என்ன ஆகும்? மரணம் ஒரு நல்ல பாடம் சொல்லி தருது. அதுக்கு வேண்டி மரணம் வரட்டும் நான் படிச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. முட்டாள்தனம். நம்ம கண் முன்னாடி எத்தனை பேர் மரணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம சொல்லுவோம், பாரு எப்படிலாம் இருந்தா பாத்தீங்க, கடைசியில பாருப்பா. இதே கட்சிதான் உனக்கு எனக்கும். அப்ப இன்னைக்கே புரிஞ்சுக்கணும். ஆகவே எதையும் சொந்தம் பண்ண பந்தப்படுத்த வேண்டாம். இருக்கப்படி இருக்கட்டும். இறைவன் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் உரிமையும் தகுதியும் கொடுத்திருக்கான். யூ என்ஜாய் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட். நீ இந்த லௌகிக வாழ்க்கைய அனுபவம் கொண்டுக்கோ, நல்ல அனுபவி, என்ஜாய் இட். பட் யூ ஷுட் நாட் கிளைம் இட். நீ என்ன செய்யக்கூடாது? உரிமை பாருங்க, நான் தந்திருக்கேன், தற்காலிகமா தேவைப்படும்போது எடுத்துருவேன், ஒன்னே எடுத்துருவேன். மரணம் நமக்கு தரக்கூடிய பாடம். ஒரு மரணம் அது வரைக்கும் என்னெல்லாம் இருந்த அத்தனை விட்டுறவுமே இல்லையா? அதுதான் வள்ளுவர் அழகா அழுத்தமா ஒரு குரல்ல சொல்றேன். நெருநல் உலர் ஒருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து உலகு. இந்த உலகத்து என்ன பெருமையா? நேற்று இருந்தவன் இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்ன ஆட்டம் போட்டான். அந்த தன்னுடைய சொந்தத்தை கூட்டுறதுக்கும் பந்தத்தை பெருக்குவதற்கும் எத்தனை வஞ்சகம் பண்ணிருக்கும். ஒரு மரணத்துல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாம. அதான் அந்த உலகத்துக்கு பெருமை. அப்ப இதை புரிந்து கொண்டு இன்னைக்கு நம்முடைய சொந்தத்தையும் பந்தத்தையும் விட்டுட்டா என்ன? மனைவி மக்களை விட்டு ஓடுறது இல்லை. எல்லாம் இருக்கட்டும், என் மனைவி என் கூட இருக்கட்டும், என் குழந்தைகள் இருக்கட்டும், என் சமூகம் இருக்கட்டும், என் வீடு இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். ஆனா மனசுல இது எதுவுமே எனது இல்லை, எல்லாம் இறைவனது. அந்த இறைவன் என் மீது அன்பு கொண்டு எல்லாவற்றையும் படைத்து இறுதியில் என்னையும் படைத்து அவற்றெல்லாம் என்னோட கொடுத்து, ராதாகிருஷ்ணா சந்தோஷமா இருப்பா. எவ்வளவு கருணை பார். நான் என்ன பண்ணிக்கிறேன்? அப்படி எல்லாருக்கும் என்ன கொடுத்துருக்கான். நான் என்ன பண்ணிக்கிறேன்? அவனுக்கு வந்து புடுங்கிறது எனக்கு இருக்கு பத்தா. அவனுடைய வாழும் சுதந்திரத்தை பறிக்கிறேன், அவனுடைய உடைமைகளை பறிக்கிறேன், எல்லா வஞ்சமும் பண்றேன். இறைவனை எவ்வளவுதான் பார்த்துட்டு இருப்பான். ஏன்பா அவனுக்கு தந்தை பத்தாதான்? நீ பத்தாவது நினைச்சதுன்னா அவனுக்கு வந்து களவாடுறேன், நான் ஒன்னையே கொண்டு போயிடுறேன், களவாடிட்டு போயிடுறேன்னு மரணத்தை கொடுத்தாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். பைபிள் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படியே எல்லாரும் பிறந்தவங்க எல்லாரும் சாகுறாங்களே, வேதத்தின் விஷயம் செத்து போயிட்டாரு. அப்ப பாவத்தின் சம்பளமா அதுன்னு கேட்பீங்க. கேட்கலாமே. விவாதம் அப்படித்தானே. அவர் சொன்ன மரணம் அது அல்ல. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா மகான்கள் அவங்களுக்கு மரணம் கிடையாது. அவர் வாழும் போதே உணர்ந்து விடுவார்கள், எனக்கு மரணம் இல்லை. யார் அவர்கள்?
தன்னை உணர்ந்தவர்கள், தன்னை உடல்மான இயக்கத்துக்கு அப்பாற்பட்ட ஆத்மஸ்வரூபமாக உணர்ந்தவர்களுக்கு உணர்வுல தெரியும், எனக்கு மரணம் இல்லை. என்ன அர்த்தம்? பட்டணத்தார் ஒருத்தர் சொல்றாரு, வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினை முடிந்த போது தினையளவும் இல்லாதே. எதுக்காது? இந்த சொந்தம் எல்லா கர்மாவும் முடிஞ்சு போச்சுன்னு வைங்களேன். கர்மா முடிஞ்சுன்னா பாவம் முடிஞ்சு போச்சு, மரணம் இல்லை. மரணம் இல்லாதனால பிறப்பு இல்லை. மறைந்தால் தானே மீண்டும் தோன்றுவதற்கு. இங்க விட மரணம் இல்லாத பெருவாழ்வு. ஆகவே மீண்டும் பிறப்பு இல்லை. அவன் நித்திய புருஷனா. இந்த பருவுடல் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் பருவுடல் அல்ல, பருவுடலில் இருக்கிறேன். இந்த உடல் எனக்கு ஒரு வீடு, தற்காலிக கூடு. உடல்ல நான் இருக்கிறேன், ஆனால் உடல் நான் அல்ல. நான் பிரணவம், பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிற பிரணவம். இப்போ உடலுக்குள்ள சுருக்கி இருக்கிறேன், செலவாயிட்டு இருக்கிறேன். சொல்லப்போனா ஒவ்வொரு செலவும் நான் செத்துக்கிட்டே இருக்கிறேன். எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுறேனோ, இந்த புற உலகத்துல உணர்ச்சி வசப்பட்டு எவ்வளவு விஷயத்துல சிக்கிறேனோ, அந்த ஒவ்வொரு நிமிடமும் நான் இறந்து கொண்டே இருக்கிறேன். சைமல்டேனியஸா உள்ளுக்கு பிறந்து கொண்டு இருக்கு. பிறப்பும் இறப்பும் ஒரு சக்கரம் போல. வினாடிக்கு வினாடி புலன்கள் வாயிலாக இந்த உயிர் செலவாகிட்டே இருக்கு. செலவுனா என்ன? அழிவு தானே, மரணம் தானே. ஆனா பிறந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் மொத்தமா செலவு. தட் இஸ் டோட்டல் டெத். நாம சொல்ற மரணம். ஆனா தன்னை உணர்ந்த ஒரு ஞானிக்கு மரணம் இல்லை. இந்த மாதிரி நாம ஒரு இடத்துக்கு போக முடியும். இந்த பாயிண்ட நாம ரீச் பண்ண முடியும். என்ன வேணும்? இப்போ பிஞ்சு மாதிரி மரத்துல கிடக்கிறோம், இனி காயாகி கனியாகி 100க்கு 100 கனிந்து காணா. வயிற்றுல குழந்தை உருவாகுது, அந்த 272 நாள் பக்குவம் தானா வெளியில வந்துருது. இப்ப வரல, எல்லாம் சிசேரியன், அது வேற காரணம். நேச்சரா பாத்தீங்கன்னா விலங்குகள், மனிதர்கள், எங்க அம்மா 10 குழந்தை பெற்றாங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். நான் 8வது பையன், அஷ்டமி ரோகிணி. ஆகவே ராதாகிருஷ்ணன் எங்க அப்பா எனக்கு வச்சாரு. 8வது பையன். எல்லாம் எங்க வீட்டுல புத்தத்திலே எங்க அம்மா பெற்றிருக்காங்க. தானா 1.5 வருஷத்துக்கு ஒரு குழந்தை எங்க வீட்டுல. நீங்க எதுக்கு சொல்ல வரேன்னா, இயற்கையில கனிஞ்சுதான் தானா வரும். நாம கனியும். நான் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, நீங்கள் உங்களை கனிய விடணும். அதுக்கு வேண்டிய ப்ராசஸ் இன்னைக்கே நீங்க தொடங்கணும். எப்படி பிரத்யேகாரம், எப்படி விடுபடுது, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல். நம்முடைய தவம் எப்படி இருக்குமா? எதுவா இருந்தாலும் சரி, அதை நீங்கி பிரத்யேகாரா. வள்ளுவர் சொல்றாரு பிரத்யேகாரம். பிரத்யேகாரம் நிகழுமானால் அதனின் இளன். எந்தெந்த காரணத்தினாலும் எண்ணங்கள் தொடர்ந்து தோண்டிட்டு இருக்கோ அதெல்லாம் நின்று போச்சு. அப்ப எண்ணங்களின் பிறப்பு இல்லை. அப்ப அங்க என்ன இருக்கும்? இறைவனின் நித்தியார்த்தம் அங்க இருக்கும். இறைவன் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. ஒரு நித்திய புருஷார்த்தம், ஒரு எட்டர்னல் பீயிங், சுப்ரீம் பீயிங். அது எப்போ அங்கேயே ஆத்ம பிரகாசத்துல இருக்கு. அது எது மறைக்குது? சதா தோன்றி கொண்டிருக்கிற எண்ணங்கள். ஏன் தோன்றுது? எதுலெல்லாம் சொந்த பந்தம் வச்சிருக்கோமோ அதை அடிப்படையா கொண்டு எண்ணங்கள் சாதா படுத்துட்டு இருக்கு. தப்பு இல்லை. ஆனா மனசை பக்குவப்படுத்திட்டோம். எனக்கு எதுவும் சொந்தம் கிடையாது, எதிலும் எனக்கு பந்தம் கிடையாது. ஆனா எல்லாத்தையும் நான் வச்சிருக்கேன். எப்போ போகுது போகட்டும். இந்த சேர்ந்து வருதா வரட்டும். யாதனின் நீங்கியான் நோது, அதனின் இல்லை. இப்படி தினசரி பக்குவப்படுத்தணும். ஏன்னா இது வேதாளம், முருகமரம். அப்ப தினசரி இரவு படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை அறையில உட்கார்ந்து
ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணி இன்றைக்கு இந்த வேதாளம் முருக மரம் ஏறிச்சா? இதான் தற்சோதனை. ஆமா, ஏன் நமக்குள்ள ஏன்? ஓ, இதனால நாளைக்கு இதே சூழல்ல மீண்டும் இது யாராம இருக்கு, நான் என்ன செய்யணும்? ஒரு சிந்தனை புரியணும். சிந்தித்து சிந்தித்து தெளிவடைந்து தெளிவடைந்து வந்து ஒரு கட்டத்தில் முழுமையான தெளிவு, டோட்டல் கிளாரிட்டி இன் கான்சியஸ்னஸ் வந்துருச்சுன்னு வைங்க, கடிச்சாச்சு. அன்னைக்கு அடுத்த நாள் காலையில தியானத்துல உட்காருவீங்கல்ல, அங்கதான் அனுபவம். எனக்கு மரணம் இல்லை, உள்நுழை. அப்ப மனதின் இயக்க வேகம் படிப்படியாக குறைந்து குறைந்து அடக்கம் என்ற நிலைக்கு வருகிற போது நாம் எங்கும் வியாபித்து பிரபஞ்சம் முழுவதும் அதிர்வு அலைகளாக, உணர்வாக, ஏகாதிபதியாக, ஏகாம்பரனாக தன் அப்படியே உணர்வு. இந்த உணர்வு தாங்க இத முக்தின்னு சொல்லலாம், டோட்டல் லிபரேஷன் சொல்லலாம், சொர்க்கம்னு சொல்லலாம். இதுக்காகத்தான் இந்த ஆன்மா உடல் எடுத்து இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் அப்படி இருக்கு ஆன்மீகத்துல. அதே நேரத்துல இந்த சொந்த பந்தம் இல்லைன்னு புரிஞ்சோன்னு சொன்னாலேயே நமக்கு சமாதானம் வர ஆரம்பிச்சு. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய திருப்பி சொல்றேன், சமாதானம் அடைகிறவன் பாக்கியவான். நீங்க தினசரி உங்களை நீங்க சமாதானப்படுத்தணும். இரவு படுக்கும்போது சமாதானம் இழந்திருந்தால் அதை பற்றி ஒரு தற்சோதனை செய்து சமாதானப்படுத்து. ஏதாவது இழந்தாலும் சரி, பெற்றாலும் சரி, ஏன் அவமானமே பெற்றாலும் சரி, சமாதானம் அடை. சிலர் சொல்லுவாங்க, நீங்க சொல்றீங்க சார், எப்படி முடியும் சொல்லுங்க, இப்படி இருந்தா எப்படி சமாதானம் வரும்? சமாதானம் வராது, நீதான் உருவாக்கணும். ஆனா இது இப்படித்தான் இருக்கும். திருப்பி திருப்பி சொல்லுவேன் நான் ஒரு ஸ்லோகம் மாதிரி, இது இப்படித்தான், இது இப்படித்தான். அது மாறிட்டா நான் சமாதானம் அடைவேன். இட் இஸ் இம்பாசிபிள். எதுவும் மாறும். ஏன் நீயே மாற மாட்டியே? உன்னாலே மாற இயலும் நீ. அப்ப எப்படி உன் மனைவி மக்கள் மாறுவாங்க? உன் சமுதாயம் எப்படி மாறும்? அதன் போக்குல அது நிகழ்த்து கொண்டு. ரோஜா ரோஜாவா இருக்கு, மல்லிகை மல்லிகையா இருக்கு, அரளி அரளியா இருக்கு. அதனுடைய நேச்சர், எவ்ரி திங் இஸ் நேச்சர். எதுவும் அது அப்படித்தான், இது இப்படித்தான், இவள் இப்படித்தான், அவன் அப்படித்தான், நான் இப்படித்தான். ஆனா என்ன புரிஞ்சுக்கிறேன்? ஆகவே நான் இதுக்கு மாறணும்னு நினைக்கல, மாற்றவும் முயலல, முரண்படவும் இல்லை. சும்மா ஜஸ்ட் இட். அதாவது அப்படி இப்படி இருக்கட்டும், நான் பெசாம சாப்பிட்டுக்கிட்டு என் வேலை செஞ்சு சும்மா இருக்கிறேன். அப்ப இங்க எதிர்பார்ப்பு போயிருது, நிபந்தனை போயிருது, மனம் கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் அடையுது. இதான் நியமம். பிரத்யேகாரம். உடலுக்கு நியமம், மனதுக்கு பிரத்யேகாரம். இந்த பிரத்யேகாரம் வந்துருச்சா, அப்படியே கண்ணு மூடி உட்கார்றோம். தாரணான்னு சொன்னா ஒழுகுதல். அந்த விடுபட்ட மனம் என்ன ஆகுது, உயிர்ல ஒழுகுது. ஒழுகுதுன்னா சிந்தாம சிதறாம ஒருமுகப்படுது. அது என்ன சொல்றோம்? தியானம். ஒருமுகப்பட்டு உயிரோட லயிக்குது தியானம். லயித்த மனம் ஒடுங்குது சமாதி. அது என்னன்னா சிவம், தெய்வம். அதுக்கு சமமா தன்னையே உணரும். இதுதாங்க யோகா, ஆன்மீகம். இது நீங்க சரியா பயில்றீங்களா, கையாளுறீங்களா அப்படின்னு உங்களுக்குள்ளே கேட்டுக்கிடணும். குரு உங்க கூடயே வர முடியாது. குரு உங்க கூடயே வர முடியாது. ஏதோ விளக்கு ஏத்துறாரு, என்ன அர்த்தம்? இருளை போக்க ஒளி ஏற்றுகிறார். அந்த வெளிச்சத்துல நீ ஒன்ன பாரு, அவர் ஒன்ன காட்ட முடியாது. நான் வெளிச்சம் தர்றேன், நீ ஒன்ன பார்த்துக்கோ. தட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.
இதற்கும் குடும்ப கடமைகள்ல இருந்து விடுபடணும்னு அவசியமே கிடையாது. அதெல்லாம் செய்யணும். என்ன கற்பனையான கடமைக்கு போக வேண்டும். நிறைய பெற்றோர்கள் வந்து சில விஷயத்த கடமை நினைக்கிறாங்க. கற்பனை கடமை இருக்கு. ஆனா இவங்க இல்லாத கடமையை உள்ள கடமையாக நினைக்கிறாங்க பெற்றோர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா சிலவங்க கவுன்சிலிங் வருவோம் நான் கவனிச்சேன். நம்ம கடமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. அதுக்கு மேல மரம் வச்சு தண்ணி ஊத்துறான்னு சொல்றோம்ல, நம்ம கையில அவங்கவுங்க கர்மா ஒண்ணும் செய்ய முடியாது. என் மனைவிதான், என் மகன் தான், என் மகள் தான் பேச்சு சொல்லு. ஆனா அவங்கவுங்க கர்மா. என் பையன் என் பிள்ளை வந்து என் மூலமா என் மனைவியின் மூலமா வெளியில வந்தாங்க. வந்தது என்னது கர்மா. எங்க இருந்து? எங்க அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அவங்களுடைய முன்னோர்கள். அது எத்தனையோ இது கடந்து கடந்து வருது. அந்த ஆன்மா இந்த உடல்ல வந்து என் மனைவியின் உடல்ல வந்து தந்தை தாய் இருவரும் ஒன்று சேர்ந்து தலைத்து ஒரு உடலாய் வந்தது. எது உடல் எடுத்திருக்கு? கர்மா. நல்லா கவனிக்கணும். எதுக்கு அந்த கர்மாவை இறக்கி வைக்குது? என் பையனுடைய கர்மா என் பையன் தான் இறக்கி வைக்கணும். நான் எப்படி இறக்கி வைக்க முடியும்? என் கர்மாவே எனக்கு இறக்கி வைக்க முடியல. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்ல மகனே? ஒரு கவிஞன் அழகா சொல்றான் ஒரு விஷயத்த. நான் எதுக்கு பிறந்தேன்னு தெரியுங்களா? நீ வந்து ஏன்டா பிறந்தேன்? அவன் கர்மா இருக்கிறதுக்கு அவன் பிறந்தேன். நண்பர்களே, நன்றாக சிந்திக்க வேண்டும். இந்த ஆன்மா அந்த உடலை எடுத்திருப்பது அது கொண்டு வந்த கர்மாவை இறக்கி வைப்பதற்கு. தந்ததாய் இருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்து ஒரு உடலாய் வந்தே இவ் அரும்பிறவியில் முன்வினை அறுத்து, முன்வினைன்னு என்ன? கர்மா அறுத்து, இந்த பிறவிலேயே கர்மாவை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை இறைவனை அடைவதற்கு எனக்கு உதவி வேணும். வந்ததொரு உதவி குருவின் உயிர் சேர்க்கை. குரு யாரு? சாட்சாத் பரபிரம்மம். தன்னை உணர்ந்தவர், தெளிந்தவர், ஞானி. அவன் நமக்கு வழிகாட்டுறார். கதாஷ்னா எப்படி உன் கர்மாவை இறக்கி வைக்கணும்னு தெரியுமா? இதோ வழி சொல்லிக் கொடுக்கிறார். வழி சொல்லிக் கொடுக்கிறார். கூடவே வர முடியாது. அவர் ஒரு வழி காட்டி. நாம தான் என்ன பண்ணோம்? பொறுப்போட நல்ல கற்று புரிந்து செயலாற்றி எவ்வளவு சீக்கிரத்துல கர்மாவை கழித்து அந்த இரண்டலை வந்து வேலையை முடிச்சுக்கிட்டு அடுத்தவங்க வழிகாட்டுற வேலை இருக்கு. அப்புறம் அதுதான் நிஷ்காமிய கர்மா. நான் அடிக்கடி சொல்றேன், நிஷ்காமிய கர்மா. எந்த பலனையும் எதிர்பாராத யாம் பெற்ற இன்பம் பெருக வையல். அதுக்கு நான் அந்த அறிவு நிலையில என்னென்ன தொண்டு செய்யணும், வழிகாட்டணும். நீங்க எல்லாரும் ஒரு கட்டத்துல வழிகாட்டியாமா குறைந்தபட்சம் உங்க குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களெல்லாம் கொண்டு மனவளக்கலை மன்றத்துல சேர்த்து விடு. முதல் படி அவங்க கொண்டு சேர்த்து விடுங்க. முடியுமான நாள் ஆசிரியர் சந்திச்சு இவங்களை வேண்டியவங்க எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அப்ப நீங்களும் உங்க அனுபவத்தை அவங்களுக்குள்ள பகிருங்க. உங்க ஒவ்வொருத்தருடைய கடமையும் மனவளக்கலை மூலமா, அந்த மன்றத்தின் மூலமா நீங்க செய்ய வேண்டிய பணி. நிறைய அன்பர்களை தமிழ்நாடு முழுவதும் எத்தனை மன்றங்கள் அறிவித்து கோயில் இருக்கு, சேர்த்து விடுங்க. அவங்ககிட்ட சொல்லுங்க, நான் இதை சேர்ந்து 4 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இங்க வந்தபடி எனக்கு கூட நன்மை கிடைச்சிருக்கு. அப்புறம் தினசரி வேத குழுமத்துல மாலையில சத்சங்கத்துல நிறைய செய்திகளை கேட்கிறேன். என் அறிவு நல்ல தெளிவாயிட்டு இருக்கு, நான் பக்குவமாயிட்டு இருக்கேன், நான் பழைய நானல்ல இப்போ. சொல்லுங்க, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து சொல்லுங்க. இது உங்களுடைய கடமை, சமுதாய கடமை. இன்னைக்கு நான் சந்தோஷமா அதை செஞ்சுட்டு இருக்கேன். சந்தோஷமா. ஏன்னா நான் சொல்ல மாலையில இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. எங்க போனாலும் 50, 100 நண்பர்கள் வராங்க. ஏதோ அவங்களுக்கு கிடைக்குதானே வராங்க. நான் இப்ப நினைப்பேன், ஓ நம்மளால ஏதோ கொடுக்க முடியுது போல, அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. குரு நன்றி. வேற என்ன வேணும்? பசிச்சா சாப்பாடு கிடைக்காது, அது ஒன்றும் சிரமம் கிடையாது. கோடி வேணுமா, லட்சங்கள் வேணுமா? இன்றைய உணவு கிடைச்சது, நன்றி அறிவா. நாளைக்கு உணவு கட்டாயம் எனக்கு கிடைக்கும்.
இறைவன் சித்தம் உண்டு. என் பணி, என் கடன், பணி செய்து கிடப்பது. என்ன பணி? அருள் பணி. எனக்கு மகிழ்ச்சியை கற்றுக் கொடுத்து, இது போல நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை உயர்த்திக் கொண்டால் நிச்சயமா இன்றல்ல நாளை அல்ல என்று ஒரு நாள் இந்த உலகம், ஒட்டுமொத்த உலகம் சமாதானம் அடையும். மகிழ்ச்சியினுடைய ஒரு குறிக்கோளே உலக சமாதானம், வேர்ல்டு பீஸ். சரிங்களா? வாழ்க்கை வளம்.